பிரைஸ் காட். ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? தினந்தோறும் நாமும் நம்முடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸும் ஒரே மாதிரி இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா? எக்ஸாம்பிளுக்கு காலேஜ் ஃபர்ஸ்ட் நாள் போறப்ப ஒரு பயத்தோட போயிருப்பேன். அது மட்டும் இல்லாம ஒரு ஜாப் இன்டர்வியூக்கு போனேன்னா அங்கேயும் பயத்தோட தான் இருப்பேன். பிடிச்சவங்க எதனா ஹர்ட் பண்ணா சேட் ஆயிடும், ஒருத்தருக்கு நல்லது பண்ணா ஹாப்பி ஆயிடுவேன். இதே மாதிரி தான் நாம தினந்தோறும் மனசுக்குள்ள இருக்கிறத ஃபேஸ்னால எக்ஸ்பிரஸ் பண்றோம். இப்படி எல்லா மனிதர்களும் ஃபேஸ்னால எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ன்றது ஒரு கட்டத்துல அப்படியே நின்று போகும். அதாவது மாறி மாறி எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஆனா நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் எபிரேயர் 13:8 வசனத்தின்படி நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம அவருடைய வார்த்தையானது சங்கீதம் 119:9 தொடங்கி 16வது வசனம் வரையும் வார்த்தையில நாம நம்பிக்கை வச்சோம்னா மனிதர்களால காப்பாற்ற முடியாத ஒரு இடத்துல நீங்க சிக்கி தவித்து கொண்டு இருக்கும் போது அவருடைய வார்த்தையானது உங்களை அந்த பிரச்சனையில இருந்து அப்படியே தூக்கி எடுக்கத்தக்க வல்லமையுடையது. அவருடைய வல்லமையான வார்த்தையின்படி நம்ம கான்பிடண்டா ஃபியூச்சரை நோக்கி போகணுங்க. இதை குறித்து நீங்க உற்சாகமா ஜெபிங்க. காட் பிளஸ் யூ.